வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இன்னைக்கு ஐஎன்எம் என்ற பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தமிழ்நாட்டில் நடந்த தொடக்க கால புரட்சிகளை நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் புரட்சி தமிழ்நாட்டில் எப்படி தொடங்குச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நெற்கட்டு சேவல் என்ற பகுதியை ஆண்டு வந்த பூலிதேவர் என்ற பாளையக்காரர் தான். இந்த பாளையக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூலிதேவர் முதல்ல நெற்கட்டு சேவல் அப்படின்ற பகுதியில எதிர்த்து குரல் கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த நெற்கட்டு சேவல் அப்படின்ற பகுதிக்கு ஒரு வரலாறு இருக்கு. பண்டைய காலங்கள்ல வரி செலுத்தக்கூடிய விஷயங்கள் பணமாகவோ அல்லது ஆபரணமாகவோ தங்கமாகவோ செலுத்தப்படாது. ஆனா நெல்லை வரியா செலுத்தப்பட்டிருக்குது. இந்த நெல்லை நான் வரி கட்ட மாட்டேன், நெல்லை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னதாலதான் நெற்கட்டு சேவல் அப்படின்ற அந்த பகுதிக்கு பெயர் வந்ததா ஒரு வரலாறு இருக்கு. அத்தகைய ஆங்கிலேயரை எதிர்த்து முதல்ல எப்படியெல்லாம் அவர் போர் தொடுத்தாரு, அதுல எத்தகைய வெற்றியெல்லாம் கண்டாரு அப்படின்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெற்கட்டு என்னும் பகுதியில தான் பூலிதேவரிடமிருந்து எதிர்வினை ஏற்பட்டது. எதிர்வினை மீன்ஸ் ஆங்கிலேயர்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை, இது என்னுடைய மண்ணு, என்னுடைய தாய்நாடு, என்னுடைய மக்கள், நாங்க பாத்துக்கிறோம், நீ எங்களுக்கு வரி வசூல் செய்யறதோ எங்களை அடக்கி ஆள்றதோ கூடாது அப்படின்ற விஷயத்த முதல்ல இவர்கிட்ட இருந்தா எதிர்வினை ஸ்டார்ட் ஆச்சு. பூலிதேவர் பாளையக்காரர், அது நமக்கு தெரியும். பூலிதேவரும் பாளையக்காரர்கள். சரி, பாளையக்காரர்கள் சொல்றோம் இல்லைங்களா. என்ன பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ சொல்றோம் இல்லைங்களா, இவர் போலீஸ்காரரு, இவர் மிலிட்ரிக்காரரு, மருத்துவர் அப்படின்ற மாதிரி. பாளையக்காரர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வரி வசூல் செய்பவர்கள். அந்த வரி வசூல் செய்பவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறை. சரி, யார் அறிமுகப்படுத்தினாங்க, எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இந்த பாளையக்காரர்கள் அப்படின்ற முறைய தமிழ்நாட்டுல அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் அரியநாதரின் உதவியோடு தான் 1529 ஏற்படுத்தப்பட்டதுதான் இது. யாருடைய ஆட்சி காலத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்பாளையக்காரர்கள் முறை? வாரங்களை சேர்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் இந்த பாளையக்காரர்கள் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த பாளையக்காரர்களை எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போலிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாளையக்காரர்களால் அழைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த பாளையக்காரர்கள் கிட்டத்தட்ட 2 திசையில பரவி இருப்பாங்க, கிழக்கு திசையிலும் மேற்கு திசையிலும். அதை பத்தின விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அத நம்ம சொன்னோம் இல்லைங்களா, போலிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை அழைச்சாங்க. ரிஃபார்ம்டு தெம் ஆஸ் போலிக்கார். பாளையக்காரர்கள் மீன்ஸ் கப்பம் கட்டுபவர்கள், வரி வசூல் செய்து கப்பம் கட்டுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதுக்கு மீனிங் அது போல. இதனுடைய இனிஷியேட்டான விஷயங்கள் விஜயநகர பேரரசு காலத்துல அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் நாயக்கர் முறை. அந்த நாயக்கர்களால் அறிமுகம் படுத்தப்பட்டதுதான் பாளையக்காரர்கள் முறை. நான் முன்னதே சொன்னது போல 72 பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டுல அறிமுகம் செய்யப்பட்டாங்க. குறிப்பிட்ட பகுதிகளில் 2 திசைகளா பிரிக்கப்பட்டது. அந்த 2 திசைகள்ல எந்தெந்த பகுதிகளில் இந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு இவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு திசையில் 4 பகுதிகளும் ஒரு திசையில் 5 பகுதிகளும் இருக்கும். கிழக்கு திசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா சாத்தூர், இந்த பகுதி சாத்தூர், நாகலபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இந்த 4 பகுதிகள் கிழக்கு திசையில் இருந்ததாகவும், அதுக்கடுத்து மேற்கு திசையில என்னென்ன பகுதிகளில் இந்த பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இந்த 5 பகுதிகள். சரி, இவர்கிட்ட இருந்துதான் இந்த ஆற்காடு நவாப். இந்த ஆற்காடு நவாப் என்ன பண்றாரு,
போர்ல நிறைய செலவினங்கள் ஏற்படுது. அந்த நிறைய செலவினங்களை யார்கிட்ட இருந்து கடன் வாங்கி இருப்பார் அப்படின்னா, கிழக்கிந்திய ஆங்கிலேயர்களுக்கிட்ட இருந்து, கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து அவருக்கு தேவையான அந்த செலவினங்களை வந்து சரி செய்வதற்காகவும் அதை சமாளிப்பதற்காகவும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கடன் பெற்றிருக்கிறார். அந்த கடனை வந்து உரிய நேரத்தில் அவரால் வந்து செலுத்த முடியல. யாரால? ஆற்காடு நவாப்பால. இந்த ஆற்காடு நவாப்பால இந்த கடன் செலுத்த முடியாதால, இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லைங்களா, கடன் கட்ட முடியலப்பா, இந்த மாட்டை எழுத்துன்னு போயிடுப்பா அப்படின்ற மாதிரி, ஏதோ இந்த வீட்டை வச்சுக்குப்பா, அது மாதிரி அதுக்கா பதில் இந்த விஷயத்த நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. சோ இதே போலதான் கடன் என்னால செலுத்த முடியாததால வரி வசூல் செய்யறாங்க இல்லையா, அந்த வரி வசூல் செய்யக்கூடிய உரிமத்தை உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன். அந்த வரி பணம் எவ்வளவு வருதோ அதுல குறிப்பிட்ட தொகை நான் செலுத்தணும் இல்லையா கடன், சோ அதுல இருந்து நீங்க பெற்றுக்குங்க அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து இந்த பாளையக்காரர்கள் தான் வரி வசூல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த உரிமத்தை பிடிங்கி கொடுக்கும் பொழுது அதற்காகத்தானே எங்களை அறிமுகம் செஞ்சாங்க. சோ அதுதானே எங்களுடைய வேலை. என்னுடைய மண்ணுல நான் செய்யற வேலைய ஆங்கிலேயனுக்கு நீ எப்படி பிடுங்கி கொடுக்கலாம்? அது நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது. அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டா அதை நான் எதிர்ப்பேன் அப்படின்ற விஷயம் பூலிதேவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆற்காடு நவாப் கர்நாடக போர்களில் ஈடுபட்ட போது, என்ன போர்? கர்நாடக போர்களில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கம்பெனியிடம் இருந்து மீன்ஸ் கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ், அவங்க கிட்ட கடன் பெற்றிருந்தாங்க. அதனை அவர் திருப்பி செலுத்த முடியாதால் வரி வசூல் செய்யும் உரிமம் தெற்கிந்திய பாளையக்காரர்களிடமிருந்து ஆங்கிலேயர்களுக்கு மாற்றப்பட்டது. சரிங்களா? டாக்ஸ் வரி, அந்த டாக்ஸை கலெக்ட் பண்றது, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க இவங்க கிட்ட இருந்து அந்த ரைட்ஸை பிரிட்டிஷ்க்கு. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்குள்ள புரட்சிகள் வெடிக்குது. அதை எதிர்க்கிறாங்க. அதை எதிர்த்து பாளையக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்க, நான் வந்து ஏன் கொடுக்கணும்? இப்போ நம்ம வீட்டிலேயே கூட நம்ம வீடு நமக்கு உரிமையானது, அதை வந்து அடுத்தவங்க வந்து அதை பயன்படுத்தி அவங்க உரிமை கொண்டாடும் பொழுது கோபம் வரும் இல்லைங்களா? இப்ப நம்ம ஆசைப்பட்டு வாங்குற ஒரு பைக்கையே அடுத்தவங்க உரிமை கொண்டாடி இஷ்டத்துக்கு எடுக்கும் போது ஒரு சின்ன ஒரு சொந்தக்காரங்களே இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கஷ்டம் ஏற்படும் இல்லையா? ஸோ அதே போலதான் உரிமமே போகும் பொழுது அவர்கள் அதை எதிர்த்ததுனால பழி சுமத்தப்படுறாங்க. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து மேற்கொள்றோம் அப்படின்னா மற்றவங்களால சில லேபிள்ஸ் வந்து நமக்கு கொடுத்தப்படும். இப்போ தனியார் கம்பெனில எதனா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க இளைஞர்கள், நான் வந்து காக்கி சட்டை கண்டிப்பா போட்டே தீருவேன், நான் 2 ஸ்டார் வச்சு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா ஆகியே தீருவேன், 2ஆம் நிலை காவலர் தேர்வுல வந்து நான் வெற்றி அடைஞ்சு நான் காவலராக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு 6 மாசம் இல்லைன்னா ஒரு 3 மாசம் நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்தோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோ ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா அவனுடைய முயற்சி என்னன்னு சொல்லுவாங்க, வீண் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் அழகா பாஸ் பண்ணிட்டு காக்கி சட்டை போட்டுட்டா விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி மக்களால லேபிள் கொடுத்துறாங்க இல்லையா, அந்த சூழ்நிலைக்கு தகுது போல. அது போல இந்த பாளையக்காரர்களுக்கு அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேயர், பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு லேபிள் கொடுத்துறாங்க. இவங்க வந்து கிளர்ச்சியாளர்கள் அப்படின்ற ஒரு லேபிளை வந்து குத்துறாங்க. இந்த இடத்துல வந்து இதை ஏற்க மறுத்ததால 2 விதமான பெயர்கள் வந்து அவங்களுக்கு சூட்டப்படுது. கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க லேபிள். நம்பர் 2 வந்து நாட்டின் அமைதியை வந்து சீர்குலைத்து அதுக்கு வந்து பங்கம் விளைப்பவர்கள். அவன் பாட்டுக்கு அவன் இருக்கிறான், இவன் ஃபர்ஸ்ட் எதிர்க்கிறதுனால தான் மக்கள் எல்லாம் தாம் தூம்னு எகிரி இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படும், அதனால உயிர் சேதங்கள் ஏற்படுன்ற மாதிரி அவன் நம்மளை அடிமைப்படுத்தி நமக்கே ஒரு பேரை வந்து சூட்டுறாங்க. 2 விதமான பெயர்கள் வந்து சூட்டப்படுது. அப்படி 2 விதமான பெயர்கள் சூட்டப்பட்ட பிறகு பூலிதேவர் எது மாதிரி எல்லாம் புரட்சி செய்யறாரு அப்படின்ற விஷயங்கள். சரி, இந்த கிழக்கிந்திய கம்பெனி தலைமையில ஒருத்தரும் ஆற்காடு நவாப் இருக்காரு இல்லைங்களா, ரைட்ஸை வந்து நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னவரு, அவருடைய தம்பியும், இந்த 2 நபர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா திருநெல்வேலியை நோக்கி போறாங்க. யாரா அது? பூலிதேவராமி, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி போகிற அந்த சூழல்ல மதுரையை கைப்பற்றிடுறாங்க. ஈஸியா தான் இருக்கு மதுரை, போற போக்குல கைப்பற்றிடுறாங்க. அப்படி கைப்பற்றிட்டு திருநெல்வேலிக்கு போகும்பொழுதுதான் தெரியுது
பூலிதேவருடைய தோரணையும் அவருடைய அந்த வீரத்தினுடைய அந்த எஃபெக்ட் அவருக்கு வந்து தெரியுது. அதான் நம்ம இதை ஃபன்னா நம்ம எடுத்தோம்னா கூட வடிவேலு காமெடியில யாரா இது பயங்கர ஆளா இருப்பான் போல தெரியுது அப்படின்ற மாதிரி அவரை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுது, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு பயம் கலந்த தோல்வியை தழுவிடுவோமோ அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. அப்போ சொல்றாங்க பிரெஞ்சு அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து சொல்றாங்க, அவர் அந்த பூலிதேவரை எதிர்க்கிறதுக்கு உண்டான எங்களுக்கு போதிய படை வலிமையும் ஆட்களும் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு ஃபன்னாவே எடுத்துக்கலாமே, இந்த சந்தனம் காமெடியிலலாம் முட்டி செத்தவன், ஃபைல்ஸ் வந்தவன், சுகர் பேஷண்ட்டு இவனுங்களெல்லாம் வச்சு என்னால ஒன்றும் பண்ண முடியலடா அப்படின்ற மாதிரி இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, தயவு செஞ்சு திரும்பி வந்துரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, அழைச்சிக்கிறாங்க. ஏன்னா போதிய படை வலிமை இல்லை அப்படின்னும் போது அங்க போய் நீ என்ன பண்ண போற, வந்துரு தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி கூட்டிக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை நம்ம பார்க்கலாம்.